கிறிஸ்தவர்களுக்கு இது புனித வாரம். அதனால அது சம்பந்தமான ஒரு செய்தியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உடலின் மீது போர்த்தப்பட்டிருந்ததாக சொல்லப்படும் துணி, அதாவது அவர் இறந்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த துணியின் பெயர் ஷ்ரூட் ஆஃப் டியூரின். அந்த துணியின் மேல டிஎன்ஏ ஆய்வு நடைபெற்றிருக்கு. அந்த டிஎன்ஏ ஆய்வுல வந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்த டிஎன்ஏல 38.7% இருந்து 40% வரைக்கும் இந்திய டிஎன்ஏக்கள் இருந்துச்சு. எப்படி? சரி, கிறிஸ்தவர்களின் தலைமை பீடமான வேட்டிகன் அதை ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இத ஒரு மர்ம துணி, மிஸ்டீரியஸ் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த துணி கிறிஸ்துவின் உடலின் மீது போர்த்தப்பட்டிருந்த துணிதான் அப்படிங்கறத ஒருத்தர் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. என்ன இருக்கு, என்ன உண்மை, வாங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த துணியோட தன்மைய நம்ம பார்க்கலாம். இது 14 அடி 5 அங்குல நீளமும் 3 அடி 7 அங்குல அகலமும் கொண்ட ஒரு பழங்கால லினன் துணி. இந்த துணியில ஒரு மனித உடலின் முன்பக்கமும் பின்பக்கமும் மங்கலான பிம்பங்களா பதிஞ்சிருக்கு. அந்த பிம்பத்துல கசையடிகளால ஏற்பட்ட காயங்களும் சிலுவையில் அறையப்பட்டதனால ஏற்பட்ட காயங்களும் இருக்கு. இது ஒரு உயர்தர பிளாக்ஸ் இழைகளால் ஆன துணி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த துணியை நெய்த முறையே ஒரு வித்தியாசமானது, அதாவது ஹெரிங்போன் ட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விசித்திரமான நெசவு முறைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த துணியை உற்று நோக்குனாக்க அந்த நூல்கள் வி வடிவத்துல ஒரு மீனோட முள்ளை போன்ற அமைப்புல இருக்குது. அத புரோக்கன் ஜிக்ஸாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹெரிங் அப்படின்ற ஒரு வகை மீன்ல இருக்கும். அந்த எலும்பு கூடு மாதிரியே அமைப்பு இருக்கிறதுனாலதான் இந்த நெசவு வேலைக்கு ஹெரிங் போன் ட்வில் அப்படின்னு பேரு. சரி, பைபிள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 27 அதிகாரம் 57வது வசனத்துல இருந்து 60வது வசனம் வரைக்கும், அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்ற செல்வந்தர் இயேசுவோட உடலை அடக்கம் செய்ய ஒரு புதிய மெல்லிய துணியை வாங்கினாரு. அவரே இயேசுவோட உடலை சிலுவையிலிருந்து இறக்கி இந்த துணியால சுற்றி ஒரு கல்லறையில் வைத்தார் அப்படின்னு இருக்கு. அவர் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறதுனால இந்த துணியை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இந்திய டிஎன்ஏ எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி விலை உயர்ந்த துணிகள்லாம் இந்தியாவில இருந்துதான் அந்த நாடுகளுக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தது. அதனால இந்தியாவில நெய்யப்பட்ட துணி வணிக பாதைகளின் வழியாக எருசலேமுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம இப்ப பாக்குற ஆய்வு இந்த வருஷம் நடக்கல. இது 2015ஆம் வருடம் நடந்த ஆய்வு. அப்ப எப்படி இந்த ஆய்வு பண்ணாங்க, வாங்க பார்க்கலாம். இத்தாலியோட படுவா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மரபணுவியல் நிபுணர் பேராசிரியர் கியானி பர்காசியா தலைமையிலான குழு தான் இந்த ஆய்வு செஞ்சாங்க. அவங்க துணியோட ஓரங்கள்ல இருந்த தூசு மற்றும் துகள்களை மைக்ரோ ஆஸ்பிரேட்டர் கருவி மூலமா சேகரிச்சுதான் இந்த ஆய்வை பண்ணாங்க. இதுல இந்திய டிஎன்ஏ எப்படி வந்திருக்கும், வேறு என்னென்ன டிஎன்ஏக்கள்லாம் இருந்தது அப்படின்ற கேள்வியும் உங்களுக்கு இருக்கும். அந்த துணியில இருந்த மைட்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை சோதிச்சப்போ ரொம்பவே வியப்பா இருந்தது. H3B போன்ற ஐரோப்பிய பிரிவுகளோட R1A, R1B, R2, L0, L3 அப்படின்னு முக்கியமான எம் அப்படின்ற ஹாப்ளோ குரூப்பும் இருந்துச்சு. இந்த எம் பிரிவு பாத்தீங்கன்னா இந்திய துணை கண்டத்துல மட்டும்தான் பெருமளவுல இருக்கு. அதனாலதான் துணியில இருக்க மொத்த மனித டிஎன்ஏல கிட்டத்தட்ட 40% இந்திய வம்சாவளியை சேர்ந்தது அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது. அப்படின்னா யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்க டிஎன்ஏவெல்லாம் அந்த துணியில இருக்குமா அப்படின்னு, யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்க டிஎன்ஏ அந்த துணியில கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். குறிப்பா நம்ம தொடும்போது நம்ம உமிழ்நீர், வியர்வை இல்லனா தோல்ல இருக்க செல்கள் எது வேண்டுமானாலும் அந்த துணியில இருக்கலாம். அதை வைத்து அதுல இருக்கிற டிஎன்ஏக்கள் யாருடையதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படி பார்த்தா கடந்த 2000 ஆண்டுகள்ல அதை நெசவு செய்தவர்கள், அதை பாதுகாத்து வச்சிருந்த மத குருமார்கள், அதை தொட்டு வணங்கின பல நாட்டு யாத்ரீகர்கள், அதை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் அப்படின்னு எல்லாரோட டிஎன்ஏவும் இதுல கலந்திருக்கு. ஒரே ஒரு இந்தியர் இந்த துணியை தொட்டிருந்தா கூட அதுல இந்திய டிஎன்ஏ படியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்திய தொடர்புக்கு வலுவான காரணம் என்ன தெரியுமா? அந்த காலகட்டத்திலேயே சில்க் ரூட் இருந்துச்சு இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா நறுமண பொருட்கள், இரண்டாவது துணி வகைகள். இது இரண்டுமே இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பெரிய அளவுல போய்கிட்டு இருந்தது. அதை தாண்டி ஒருவேளை துணியா இது எருசலேமுக்கு கொண்டு செல்லப்படாவிட்டாலும் நூல் இழைகள் இந்தியாவிலிருந்து எருசலேமுக்கு போய்
அந்த பகுதியில் எங்காவது இந்த துணி நெய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல இதன் வேர் இந்தியால தான் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல தாவர டிஎன்ஏக்கள் இருந்துச்சு. மனித டிஎன்ஏவை தாண்டி தாவர டிஎன்ஏக்கள் இருந்துச்சு. உலகத்துல இருக்கிற பல தாவரங்களோட தடயங்கள் இதுல இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்டை பயிறு. இந்த தாவரம் ஆசியா மற்றும் இந்தியாவை பூர்வீகமா கொண்டதுங்கிறதுனால இந்த துணி இந்தியாவில இருந்து தான் போயிருக்கணும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களோட நெருங்கிய தொடர்புல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துணியை கார்பன் டேட்டிங் பண்ணாங்கல்ல, அதாவது இது இந்த காலகட்டத்தை சேர்ந்தது, இவர்களுடையது அப்படின்னு சொன்னாலும் கார்பன் டேட்டிங் பண்ணி அந்த காலகட்டத்தை சேர்ந்ததா இருந்தா மட்டும்தான் ஆய்வின் முடிவுகளை யாரா இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கு அறிவியல் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. சரி, கிறிஸ்துவின் உடலில் சுற்றப்பட்டிருந்த துணியா இது இருந்தா கண்டிப்பா 2000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1988 ஆண்டு நடந்த ஆய்வுல இல்ல, இது அதற்கு பிறகு ஒரு 1200 ஆண்டுகளுக்கு பிந்தையது, இடைக்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு தெரிய வந்துச்சு. அந்த ஆய்வுல என்ன இருந்தது நம்ம பார்க்கலாம். 1988 வருஷத்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அரிசோனா, அப்புறம் ஜூரிச் ஆகிய 3 பல்கலைக்கழகங்கள் கார்பன் டேட்டிங் சோதனையை இதுல நடத்தினாங்க. அதோட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த துணி கிபி 1260 இருந்து 1390 உருவானது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க சோதனைக்கு எடுத்துக்கிட்ட துண்டு பாத்தீங்கன்னா, இடைக்காலத்துல துணியில ஏற்பட்ட கிழிசலை மறைக்கிறதுக்காக ஒட்டப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு பின்னாடி தெரிய வந்துச்சு. அதனால அந்த முடிவும் தவறானது அப்படின்னு விஞ்ஞானிகள் இன்றைக்கு வர வாதிடுறாங்க. ஆனா கத்தோலிக்கர்களின் தலைமை பிடமான வேட்டிகன் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே ஆரம்பத்துல குறிப்பிட்டபடி இதை ஒரு மிஸ்டீரியஸ் கிளாத் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இதை ஏற்கவும் இல்ல, மறுக்கவும் இல்ல. எதுவா இருந்தாலும் இதன் மூலமா மக்களுக்கு ஏற்படுற நம்பிக்கையை மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. இந்த தூரின் துணி கிறிஸ்து இறந்த பிறகு அவருடைய உடலில் சுற்றப்பட்டிருந்தது அப்படிங்கறத கிறிஸ்தவர்கள் உறுதியா நம்புறாங்க. வரலாறு, அறிவியல், கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை, இது மூன்றும் இணையும் புள்ளியில் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாதான் இப்போது வரை இது இருக்கு. அறிவியலை காரணம் காட்டி ஒரு தரப்பு இந்த துணி இடைக்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, இன்னொருவர் உறுதியாக இது கிறிஸ்துவின் உடலில் சுற்றப்பட்டிருந்த துணிதான் அப்படின்னு சொல்றார். ராபர்ட் ரக்கர் அப்படிங்கிறவரு ஒரு புகழ்பெற்ற அணுசக்தி பொறியாளர். மிச்சிகன் பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டம் வாங்கின இவரு கிட்டத்தட்ட 38 வருஷங்களுக்கு மேலா அணு உலை வடிவமைப்பு அப்புறம் கதிர்வீச்சு பாதுகாப்பு துறையில அனுபவம் உள்ளவர். 2013 வருஷத்துல இருந்து தூரின் துணி பற்றின அறிவியல் ஆராய்ச்சிகள்ல இவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்றாரு. நியூட்ரான் கதிர்வீச்சு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவருடைய உடலிலிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்படி அறிவியல் பூர்வமா அதை சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். 1988 செய்யப்பட்ட கார்பன் டேட்டிங் சோதனையில இந்த தூரின் துணி இடைக்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சு. ஆனா அந்த முடிவை ராபர்ட் ரக்கர் ஏத்துக்கல. அதுக்கு வேறு ஒரு அறிவியல் விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. உயிர்த்தெழுதல் கணத்தில் நிகழ்ந்த கதிர்வீச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நொடியில அவரோட உடல்ல இருந்து ஒரு மிகச்சிறிய கால அளவிற்கு மிக வலிமையான நியூட்ரான் கதிர்வீச்சு வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு ரக்கர் சொல்றாரு. இந்த நியூட்ரான்கள் துணியில இருந்த நைட்ரஜன் அணுக்களோட மோதி புதிய கார்பன் 14 அணுக்களை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. காலம் மாறினது எப்படி அப்படிங்கறதுக்கு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஒரு பொருளோட வயசை கணக்கிடணும்னா அதுல இருக்கிற கார்பன் 14 அளவை விஞ்ஞானிகள் அளவிடுவாங்க. ரக்கரோட கணக்கீடுபடி இந்த கதிர்வீச்சினால துணியில கார்பன் 14 அளவு வெறும் 16% அதிகரிச்சிருந்தாலும் கூட கிபி 33 இருந்த துணி கார்பன் டேட்டிங் சோதனையில கிபி 1260 அப்படின்னு காட்டும். அதாவது 1200 ஆண்டுகள் இளையதாக காட்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தப்ப ஒரு கதிர்வீச்சு வந்ததா ரக்கர் சொல்றாரு இல்லையா, ரேடியேஷன் பர்ஸ்ட். அது ஒரு கேமரா பிளாஷ் மாதிரி துணியோட நூலிழைகள்ல
கிறிஸ்துவோட பிம்பத்தை பொறித்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த தூரின் துணி பாத்தீங்கன்னா இன்னும் சிகப்பு நிறத்துல தான் இருக்கு. அந்த ரத்தத்தின் நிறம் சிகப்பா தான் இருக்கு. பொதுவா ரத்தம் உடல்ல இருந்து வெளியேறின உடனே கொஞ்சம் நேரத்திலேயே அடர் சிவப்பா மாறிடும். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கருப்பு நிறம் மாதிரி இருக்கும். ஆனா இந்த துணியில இருக்க அந்த நிறம் மாறாம இருக்கிறதுக்கு அந்த நேரத்துல வெளிப்பட்ட கதிர்வீச்சு தான் காரணம் அப்படின்னு ரக்கர் சொல்றாரு. நவீன அறிவியல் உலகம் இதை இன்னும் ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையா ஏற்கல. ஏன்னா உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு அப்படிங்கறதுனால அத ஆய்வக சோதனைகள் மூலம் திரும்பவும் நிகழ்த்தி பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கு காரணம். வேட்டிக்கன் இதை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலன்னாலும் கிறிஸ்துவோட அளவற்ற அன்பையும் தியாகத்தையும் ஆழமா தியானிக்கிறதுக்கு இது உதவுது அப்படின்னு போப் பிரான்சிஸ் சொல்றாரு. ஆன்மீகம் எப்பவுமே அறிவியலுக்கு அப்பாற்பட்டதா தான் இருக்கு. அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாத வரை பல பேர் எதையுமே நம்புறதில்ல. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோட நான் உங்களை சந்திக்கிறேன்.